பிரைஸ் லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். மத்தேயு 6வது அதிகாரம் 32வது வசனம். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவர்கள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க, மகனே மகளே, உங்களுக்கு தேவையான காரியத்தை நான் அறிஞ்சிருக்கேன்ப்பா, உங்க வாழ்க்கையில நான் நிச்சயமா செய்வேன், நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்துங்க சொல்றாரு. நம்ம வாழ்க்கையை, நம்ம இருதயத்தை, நம்ம பிரச்சனையை, நம்ம சூழ்நிலையை ஆண்டவர் அறிஞ்சிக்கிறாருங்க. நிச்சயமா நமக்கு என்னென்ன தேவையோ அது கண்டிப்பா செய்வாருங்க. நீங்க சோர்ந்து போயிட்டு ஒரு மூலையில போய் உடங்கிடாதீங்க. உங்க வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. எனக்கு குழந்தையே பிறக்க மாட்டேங்குங்க, எனக்குலாம் எப்போங்க குழந்தை பிறகு, நான் எப்போங்க ஆசீர்வாதமாக வாழ போகிறேன், கடன் பிரச்சனை எனக்கு விடுதலையே கிடைக்காதா, சொந்தமாக ஒரு வீடு கட்டணும்னு ஆசையாக இருக்குங்க, வேலை கிடைக்கணுங்க, எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறேங்க, கவர்மெண்ட் ஜாப்புக்கு ட்ரை பண்ணுறேங்க, ஃபாரினுக்கு ட்ரை பண்ணுறேங்க, எதுவுமே நடக்க மாட்டேங்குங்க, எப்போங்க நடக்கும்னு கவலைப்படுறீங்களா? மகனே மகளே, நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. ஏசப்பா சொல்கிறாரு, உங்களுக்கு தேவையான காரியத்தை நான் அறிஞ்சிருக்கேன், ஏற்ற நேரத்தில் நிச்சயமாக தருவேன், நீ விசுவாசத்தை விட்டுறாதுன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்கிறாரு. கண்டிப்பாக நிச்சயமாய் வருங்க. வசனமே சொல்லுதில்ல, தாமதித்தாலும் அதற்கு காத்திரு நிச்சயமாய் வரும் அப்படின்ட்டு. அப்போ உங்க வாழ்க்கையில ஆண்டவர் நன்மை செய்வார், ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. நீங்க எதிர்பார்க்குற காரியத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. அது தராம மட்டும் இருக்க மாட்டாரு. ஆனா நீங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் பண்ணுங்க, ஜபத்துல உறுதியா ஆண்டோட சமூகத்துல காத்திருக்கிற பிள்ளையா மட்டும் இருங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் போட்டுக்கோங்க. வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ.